கேரளால என்ன இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய ரத்ததானம் குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலைல விழா இந்தியை மக்கள் மத்தியிலே செய்தியும் சிந்தனையும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். செய்தியும் சிந்தனையும் அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஊழல் குறித்து. ஊழல் இன்னைக்கு இந்தியாவில் எல்லா இடங்களிலுமே பரவி இருக்குது. இந்தியாவில் மிக ரொம்ப சவாலான ஒரு விஷயமாக இன்றைக்கு ஊழல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டில் போடக்கூடிய திட்டங்கள் ஊழல் இல்லாமல் சரியான முறையில் நிறைவேற்றினால் ஒரு நாடு வேகமாக வளர்ச்சி பெறும். ஒரு ரோடு போடுறதா இருந்தால் கூட அரசாங்கம் ஒரு நிதியை ஒதுக்கி அந்த ரோடு போடுறதுக்காக வேண்டி அந்த நிதியை வழங்குது. ஆனால் அந்த ரோடு அந்த ஒதுக்கப்பட்ட நிதிக்கு போடப்படுகிறதா அப்படின்னா கிடையாது. நிறைய இன்றைக்கி செய்திகளில் சமூக வலைதளங்களில் வரக்கூடிய அந்த வீடியோக்களை நம்ம பார்த்தோம்னா போட்டு 2 நாள் ஆன ஒரு ரோட்டை கையால் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா பேர்த்து எடுக்கிறார். தார் ரோட்டை கையால் பேர்க்கிறார். சமீபத்தில் இப்போ ஒரு மாவட்டத்தில் வீடு கட்டி கொடுக்கப்படுகிறது தமிழக அரசாங்கத்தால். அந்த வீட்டை என்ன பண்ணுறாருன்னா கையால் ஒருத்தர் வந்து பேர்க்கிறார். 2 நாள் தான் ஆகுது அந்த வீடு கட்டி கொடுத்து. அதில் உள்ள சிமெண்டெல்லாம் அப்படியே கரகரன்னு அப்படியே கொட்டுது மண்ணா. இன்னொரு வீடியோவை நம்ம பார்க்குறோம். அதில் வந்து ஒரு கிணறு தோண்டினதாக சொல்லி அதில் ஒரு மூடி போட்டு அதுக்கு ஒரு திட்டத்துக்கான இத்தனை லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கோன்னு சொல்லி அதுக்கு ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா இப்படி அந்த கிணறு தோண்டின அந்த இடத்துல இருக்கிற மூடியை ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. அதில் எந்த கிணறே கிடையாது, வெறும் மண்ணில் அந்த மூடியை போட்டு அது ஒரு கிணறு தோண்டினதாக அவங்க கணக்கு வச்சுருக்குறாங்க. அப்போ இந்த ஊழல் என்பது ஒரு நாட்டில் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்களை தடுப்பதற்கு இது பெரிய காரணமாக இருக்குது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது ஊழல். அரசியல் கட்சிகள் எல்லாமே இன்றைக்கி வந்து ஊழல் செய்கிறாங்க. ஊழல் வந்து இன்றைக்கி அரசியல் கட்சி செய்கிறதுனால தான் இன்றைக்கி நாடு இந்த அளவுக்கு பின்னோக்கி போய்விட்டது. அரசியல் கட்சிகள் வந்து ஊழல் செய்யக்கூடிய காரணத்தினால்தான் நாடு வளர்ச்சி அடையாமல் போயிட்டு. ஊழலுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதே அரசியல் கட்சிகள் தான். அரசியல் கட்சிகள் என்றைக்கு ஊழல் இல்லாத ஒரு கட்சியாக மாறுறாங்களோ அன்னைக்கு வந்து இந்த நாடு முன்னேறும் அப்படின்னு பலரும் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே இன்றைக்கு ஊழல்வாதிகளாக இன்றைக்கு அரசியல் கட்சிகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லா அரசியல் கட்சியுமே ஊழல் செய்யக்கூடிய அரசியல் கட்சியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சமுதாய சிந்தனை, சமூக சிந்தனை என்பது ரொம்ப குறைவு. எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அரசியல்வாதிகள்கிட்ட மிகச்சி இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்க ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகிட்டாருன்னு சொன்னால் அவர் கோடிக்கணக்கில் சொத்து வாங்கிடுறார். அவருடைய வாழ்வாதாரங்களை எல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா மாறிடுது. அவருடைய வசதி வாய்ப்புகள்லாம் மாறிடுது. ஒரு சின்ன நிலையில் இருந்தவர் பல்லாயிரம் கோடிகளுக்கு அதிபதி ஆகிடுறார். இதெல்லாம் ஊழல் செஞ்சு சேர்க்கப்பட்ட பணம். அப்போ இந்த ஊழலை வந்து ஒழிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அடிப்படை வேற யார் இருக்கிறாங்கன்னா அரசு அதிகாரிகள் தான். ஊழலை வந்து நீங்கள் அரசியல்வாதிகிட்டேருந்து ஒழிக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, ஆனால் அரசியல்வாதிகளுக்கு துணையாக இருக்கிறது யார், அந்த ஊழலுடைய ஊன்றுகோலாக இருக்கிறது யார் அப்படின்னா அரசு அதிகாரிகள் தான். ஒரு ரோடு போடுறதுக்கு ஒரு நிதி கொடுக்குறாங்க அரசாங்கம், ஓகே பண்ணுறாங்க, அதை டெண்டர் விடுறாங்க. அந்த டெண்டர்லேருந்து என்ன செய்யுதுன்னா இந்த ஊழல் ஆரம்பிக்குது. ஒரு அரசியல்வாதி மட்டும் நின்று ஒரு ஊழலை அரங்கேற்றி விட முடியாது. ஊழல் செய்கிறாந்தாக்க அதுக்கு அரசியல்வாதிகளுக்கு பக்கபலமாக அரசு அதிகாரிகளும் இருந்தால் மட்டும்தான் ஊழல் செய்ய முடியும். அப்போ டெண்டர் விடுறதுலேருந்து அந்த ரோடு கான்ட்ராக்ட் கொடுக்குறதுலேருந்து அதில் வந்து அவங்க கரெக்டான அந்த நிதியை பயன்படுத்தியிருக்கிறாங்களாங்கிறதுலேருந்து அதே மாதிரி அவங்க கொடுக்கப்பட்ட தவணை அடிப்படையில் தான் அந்த நிதி கொடுக்கப்படுது. இந்த தவணைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை கரெக்டாக அவர் செலவழிச்சிருக்கிறாருன்னு பார்க்குறதுக்கு ஒரு அதிகார குழு இருக்குது. சரியான முறையில் அந்த ரோடு போட்டிருக்கிறாங்களா, வீடு கட்டி இருக்கிறாங்களா அப்படின்னு அதை பரிசோதிக்கிறதுக்கு குழு இருக்குது. எல்லாம் இருக்குது தானே. எல்லாம் இருந்து ஓகே செஞ்ச ஒன்று தான் இன்றைக்கி அது 2 நாளில் ஒரு ரோட்டை கையால் பேக்குறாரு, வீடை வந்து கையால் அப்படி தட்டுறாரு, புறப்புறன்னு கொட்டுது. அப்போ இதெல்லாம் அதிகாரிகள் குழு வந்து சரியாக கண்காணித்திருந்து அந்த திட்டம் சரியான முறையில் அந்த நிதியை வந்து பயன்படுத்தலை
அவங்க தரமற்ற வீடு கட்டியிருக்காங்க, தரமற்ற சாலை போட்டிருக்கிறாங்க, என்னென்ன மாதிரியான ஊழல் இதில் நடந்திருக்கு, இந்த ஒரு நிதி அவங்க பயன்படுத்தலன்னு சொல்லி அதிகாரிகள் நேர்மையான அதிகாரத்தை அவர்கள் செலுத்தினார்கள் என்று சொன்னால் அரசியல்வாதிகளால் ஊழல் பண்ண முடியுமா? ஒருத்தவங்க வந்து சாதாரண ஒரு லட்சாதிபதியாக இருந்த ஒரு அரசியல்வாதி 5000 கோடிக்கு சொத்து எப்படி வாங்குறாரு, ஒரு 1500 கோடிக்கு சொத்து எப்படி வச்சிருக்கிறாரு? எல்லாத்துலேயும் எப்படி ஒரு ஊழல் பண்ண முடியுது? அப்போ அரசு அதிகாரிகளுடைய துணை இல்லாமல் அரசியல்வாதிகள் ஊழல் பண்ணவே முடியாது. அப்போ அரசு அதிகாரிகள் செய்யக்கூடிய ஊழலை முதல்ல நம்ம ஒழிக்கணும். அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும்? ஒரு ரோடு போடுற இடத்துல அந்த ரோடு சரியான முறையில் போடலை அப்படின்னு சொன்னால் அங்கே யாரெல்லாம் அதிகாரத்தில் இருந்தாங்களோ அந்த அரசு அதிகாரிகள் மீது டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லை, பணியிடை மாற்றம் கிடையாது, அது நடவடிக்கை கிடையாது. என்ன நடவடிக்கை? எனக்கு தூத்துக்குடியிலேருந்து ஊழல் பண்ணேன், அதனால் என்னை மாற்றிட்டீங்க, நெல்லைக்கு போயிட்டேன், நெல்லையில் போய் நான் வந்து ஊழல் பண்ண முடியாது என்னால், அங்கேருந்து இங்கே ஒரு இன்னொரு தூரத்துக்கு இன்னொரு இடத்துக்கு மாற்றிட்டீங்கன்னா அவர் வந்து அது நடவடிக்கையாது. அப்போ இதெல்லாம் இதெல்லாம் ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா மக்களை ஏமாத்துகிற காரியம். இதெல்லாம் ஏன் ஒரு அரசியல்வாதிகள் செய்கிறாங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு துணையாக இருக்கிறது அதிகாரிகள் தானே. அப்போ அதிகாரிகள் மேலே நம்ம நடவடிக்கை எடுத்துட்டாக்க எப்படி நாளைக்கு வந்து ஒரு திட்டத்தில் நம்மளால் ஊழல் பண்ண முடியும்? அதனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த இடத்துல நீ வேலை செய்யாத அந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போய்க்க, இதெல்லாம் வந்து நடவடிக்கையே கிடையாது. அப்போ என்ன செய்யணும்? அந்த அதிகாரிகளுடைய வேலையை பறிக்கணும். இன்னைக்கு எவ்வளோ இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறாங்க, நேர்மையாக பணி செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ நேர்மையான ஒரு பணியை வந்து நீங்கள் விதைக்கணும் அப்படின்னு சொன்னால், நியாயமான அந்த தொகை மக்களுக்கு போய் சென்றடையணும்னு சொன்னால் நேர்மையான அதிகாரிகள் இருக்கணும்ல. நேர்மை தவறிட்டார், இவர் ஊழல் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்துட்டாருன்னா அந்த வேலையிலிருந்து அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடணும், அந்த வேலையை அவர்கிட்ட பறிச்சிடணும், திரும்பி அவருக்கு அந்த வேலையே கிடையாது அப்படின்னு நீங்கள் ஒரு சட்டத்தை போடுங்க பார்ப்போம். எங்கேயாவது ஊழல் நடக்குமா? அரசியல்வாதிகள்லாம் முடிவெடுத்து நம்ம ஊழல் பண்ணணும்னு நினச்சா கூட அந்த அதிகாரிகள் விட்டுருவாங்களா? நாட்டு மக்களுக்கு ஒதுக்கப்படுற நிதி கரெக்டாக நாட்டு மக்களுக்கு போகுமா இல்லையா? திட்டத்துக்கு ஒதுக்குற நிதி கரெக்டாக திட்டத்தை நிறைவேற்றுவாங்களா இல்லையா? 5 வருஷத்துக்கு தாங்க வேண்டிய ஒரு ரோட்டை ஒரு 2 நாளில் ஒருத்தர் கையால் உடைக்கிறாருன்னா இது எவ்வளோ பெரிய ஊழல் இது? அப்போ அதிகாரிகளில் வந்து நீங்கள் பணியிடை மாற்றம் செய்யாமல் அவர்களை வந்து பணியிலிருந்து விரட்டிடணும். அவங்களுக்கு அந்த வேலையை விட்டு அவங்கள தூக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ தான் அந்த நேர்மையான அந்த அதிகாரிகள் இருப்பாங்க. நேர்மையாக அவங்க இருக்கும்பொழுது அரசியல்வாதிகள் ஊழல் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும். அப்போ இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா, இன்றைக்கும் நம்ம வந்து அரசியல்வாதியை மட்டும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதனுடைய ஊன்றுகோலாக இருப்பவர்கள் அரசு அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். லஞ்ச ஒழிப்புத்துறை போய் ஒவ்வொரு அரசு அலுவலகங்கள் உள்ளரையும் போகிறாங்க, கணக்கில் வராத பணம் நிறைய வச்சுருக்காங்க. இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னா எல்லாம் லஞ்ச பணம். அவங்கள உடனே கைப்பற்றிக்கிட்டு அந்த லஞ்ச பணத்தை வாங்கிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பணியிட மாற்றம் பண்ணுறாங்க. கொஞ்சம் நாளில் திரும்பி வேறு ஒரு இடத்துல போய் ஒரு வேலைக்கு செஞ்சிடறாரு. வேலையை விட்டே தூக்குங்க. நேர்மையாக வேலை செய்யலைன்னா அவர் எப்படி ஒரு அரசு அதிகாரியாக இருப்பார்? அது தேச குற்றம் இல்லையா? அது தேச குற்றமாக பாருங்கள், தேச விரோத நடவடிக்கையாக பாருங்கள். அரசாங்கத்துக்கே துரோகம் செய்கிறார்ல அவர். அரசாங்கத்துக்கு துரோகம் செஞ்சால் அது தேச விரோத நடவடிக்கை இல்லையா? அரசை எதிர்த்து ஒருத்தன் பேசுகிறான் மேடையில், அவனுடைய உரிமைக்காக பேசுகிறான். உரிமைக்காக பேசுகிறோம் எத்தனையோ பேர் மேலே நீங்கள் தேச விரோத வழக்கு போடுறீங்களா இல்லையா? தேச விரோத சட்டத்தின் கீழே கைது செய்கிறீங்களா இல்லையா? ஒரு சாமானியன் தன்னுடைய அரசாங்கம் தனக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு தரல, அதுக்கு பொறுப்பு அரசாங்கம் தான். அரசாங்கம் செய்யலைங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தன் சட்டப்பூர்வமாக பேசினா கூட, அவனுடைய உரிமை அடிப்படையில் கேட்டு பேசினா கூட அவன் மேலே தேச விரோத வழக்கு பதிவு செய்யக்கூடிய அரசுகள், அரசு ஊழியராக அரசாங்கத்திற்காக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வந்த ஒரு ஊழியர் அரசை ஏமாற்றினால் அது தேச விரோதம் இல்லையா? அப்போ தேச விரோத வழக்கு அவங்க மேலே பதிவு பண்ணுங்க, அவங்கள்ட்ட இருக்கிற வழக்கை தூக்குங்க, அவங்க இருக்கிற வேலையை தூக்குங்க, அவங்கள வேலையை விட்டு நீக்குங்க, புதிய ஆட்களுக்கு வேலையை கொடுங்க, அவங்க நேர்மையான வேலையை செய்வாங்க. அரசாங்கம் இன்றைக்கு திறம்பட செயல்படும், ஊழல் இல்லாத ஒரு நாடாக மாறும். இன்னைக்கு இந்தியா என்ன செய்யுது? உலக அரங்கில் ஊழல்கள் செய்யக்கூடிய பட்டியல் நிறைந்த நாடுகளில் நம்மளும் இன்னைக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் இடத்த பிடிக்கிறதுக்கு, ரொம்ப போயிட்டோம் முன்னாடி. அப்போ இந்த நிலைமைகள் மாற வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுரையுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை இது குறித்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு பாருங்க. அதாவது ஊழல் செய்யக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு மரண தண்டனை கொடுத்தா என்ன, நம்ம சொல்கிறத விட ஒரு படி மேலே போகுது. நாமளாவது என்ன சொல்கிறோம்? வேலையை விட்டு அவங்கள தூக்குங்க, திரும்பி அவங்க அந்த வேலைக்கே வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் உயர்நீதிமன்றம் மதுரை கிளை சொல்லுது, இப்படி ஊழல் செய்த அதிகாரிகளை நீங்கள் மரண தண்டனை கொடுத்தா என்ன, அப்போ திரும்பவும் அந்தளவுக்கு ஊழல் இன்னைக்கு மிகச்சிருக்குது. வருமானத்துக்கு மேலே இன்றைக்கி சொத்து சேர்த்து வச்சுருக்காங்களா இல்லையா அதிகாரிகள், அரசு அதிகாரிகள்? அவங்களாம் உழைச்சி சம்பாரிச்சாங்களா? எல்லாம் ஊழல் பண்ணது தானே, லஞ்சம் வாங்கினது தானே.
அப்போ இதை குறித்தும் அந்த உயர்நீதிமன்றம் வந்து சொல்லுது, மதுரை கிளை இதெல்லாம் பிச்சை எடுக்கிறதுக்கு சமம். அப்போ எந்த அளவுக்கு ஒரு கேவலமான இந்த நாட்டுக்கு எதிரான குடிமக்களுக்கு எதிரான தேச விரோத நடவடிக்கையை இந்த லஞ்சம் என்கிற பெயரில் அரசு ஊழியர்கள் இன்றைக்கு ஈடுபடுகிறார்கள். இந்த அரசு ஊழியர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தாலும் தயவு ஜாத்தனை இல்லாமல் அவர்களை அரசு வேலையை விட்டு நீங்கள் நீக்கினால்தான் இந்த ஊழல் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். இதுக்கு ஊழலுக்கு அரசியல்வாதியை மட்டும் நம்ம குறை சொல்லக்கூடாது, அதுக்கு அதிகாரிகளும் துணை நிற்கிறார்கள். ஒவ்வொரு பேங்கில் வந்து பணத்தை போடுறதுலேருந்து அந்த திட்டங்களை கண்காணிக்கிறது எல்லாமே அரசு அதிகாரிகளை சார்ந்ததாக இருக்கிறது. அரசு அதிகாரிகள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே, வேலை விட்டு நீக்கிறது போன்ற நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த தேசம் வல்லரசான தேசமாக மாறும். அதுவரைக்கும் இந்த நாடு ஏழை நாடுகளுடைய பட்டியலில் தான் இந்த நாடுகள் இருக்கும். இந்த நாட்டினுள் வழங்கப்படுகிற திட்டங்கள் மக்களுக்கு முழுமையாக சென்றடையாமல் ஊழல்கள் மிகைத்திருக்கும். ஊழல்களில் எந்த அரசியல் கட்சியுமே இன்றைக்கி அவங்க விதிவிலக்கு அல்ல, எல்லா அரசியல் கட்சியுமே ஊழல் கட்சிகளாகத்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டு இந்த ஊழலை ஒழிப்பதற்கு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே ஊழலை ஒழிக்க முடியும் என்கிற இந்த செய்தியும் சிந்தனை வழியாக இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம்.